இப்ப இபிஎஸ் அவர்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிய பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2 நாளுக்கு முன்னாடி நடந்ததுல சில வேடிக்கையான நிகழ்வுகள் இருக்கு. அண்ணாமலை அவர்களும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், இபிஎஸ் அவர்களோட பர்த்டேக்கு டைரக்ட்டா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுல அண்ணாமலை அவர்கள் சொன்னது, "இன்னும் சில ஆண்டுகள் அரசியல்ல இருந்து இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியாற்றணும்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, ஒரு சில வருஷங்கள் பின்னாடி போய் பார்க்கும்போது, அண்ணாமலை அவர்கள், இபிஎஸ் அவர்கள் இன்னும் ஒரு 2 வருஷம் கூட அரசியல் தொடர்ந்து இருக்க முடியாது. அவர்கள் அரசியல் விட்டு ஓடிருவாங்க அப்படிங்கிற மாரி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேடிக்கைகள் எல்லாமே அரசியல் சிச்சுவேஷன பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அது மாரி இப்ப சிச்சுவேஷன பொறுத்து அது மாறிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அடுத்து இபிஎஸ் அவர்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒருவேளை பிஜேபி சொல்றது வேத வாக்கு அப்படின்னு ஏடிஎம்கே இயங்கிட்டு இருக்குதா? ஏடிஎம்கேல அப்படி ஒருவேளை அவங்க சொல்றத கேட்டே நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஏடிஎம்கே தலைமைக்கும், ஏடிஎம்கே நிர்வாகிகளுக்கும், ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு இது அதிருப்தியா இருக்காதான். ஒருவேளை அப்படி கேட்கல, இவங்க தன்னிச்சையா தான் செயல்படுறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே தலைமையில பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது மிகச்சிறந்தது. சரி, இப்ப இபிஎஸ் அவர்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்க. அது என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்களுக்கும், ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த பிரச்சனையில, ஓபிஎஸ் அவர்கள திரும்ப கட்சிக்குள்ள கூப்பிட்டு வர்றதுக்கு அமித்ஷா அவர்கள் ட்ரை பண்றதா ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் அவர்களோட ஸ்ட்ராட்டஜிய மாத்திட்டு ஓபிஎஸ் அவர்கள கட்சிக்குள்ள திரும்பவும் விட்டா, ஏடிஎம்கே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கேக்கு எப்பவுமே கூட்டணி அப்படிங்கிறது பலம் இல்ல. ஏடிஎம்கே நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம் தான் பலம். அவங்களோட ஓட் சிதறாம விழுகணும். ஏன்னா எப்பவும் சொல்ற மாரி டிவிகே அப்படிங்கிறது வந்து ஓட்ட வந்து இப்ப எல்லாம் எல்லாத்தோட ஓட் பேங்க்ல இருந்து ஓட்டுகள கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த நேரத்துல தான் ஏடிஎம்கே ஒட்டுக்கா இருக்கணும். இத இபிஎஸ் அவர்கள் புரிஞ்சுட்டாங்க. ஒருவேளை அமித்ஷா அவர்கள் சொல்றத கேட்டுட்டாங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து வரப்போற 2026 எலெக்ஷன்ல சேர்ந்து நின்னா, ஏடிஎம்கே வலுவான எதிர்க்கட்சியா நிக்கிறத விட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா டிஎம்கே ஆட்சியோட அதிருப்தி அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. டிவிக்கே எதிர்க்கட்சியா தான் இருக்கும்போது டிஎம்கே எங்க இருக்க போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணும் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அவர்கள் ஏறி ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஏத்து இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அதிமுகலருந்து ஒரு சில கட்சிகள் பிரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில வலுவான கட்சிகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் வலிமை சேர்த்தியாச்சு அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்சம் வலு இருந்தா நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிரலாமே அப்படிங்கும்போது, ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா வேணும். ஆல்ரெடி ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில அமமுக வந்தாச்சு. அடுத்து ஓபிஎஸ் அவர்களும் வந்தாச்சுன்னா, இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் அதிமுக. அங்கதான் அதிமுகவோட அனைத்து ஓட்டுகளும் விழும். ஆட்டோமேட்டிக்கா அதிமுக வரப்போற 2026 எலெக்ஷன்ல சந்தேகமே இல்லாம ஜெயிச்சுட்டு போயிரும். இப்ப எல்லாரும் நினைக்கிற மாரியே நானும் நினைக்கிறேன். இபிஎஸ் அவர்கள் ஒருவேளை ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் விட்டுட்டு, ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள கட்சிக்குள்ள விட்டுட்டா, நம்மளோட இடம் பறி போயிருமோ, நம்மளோட பவர் கட்சியில குறைஞ்சிருமோ அப்படின்னு எத்தனை நாள் தான் ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிச்சுட்டே இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் சைடுல இருந்து இப்ப ஏடிஎம்கேக்குள்ள வந்து ஜாயின் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஒரு சில நிபந்தனைகள் சொல்றதா சொல்றாங்க. இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் இருக்கிறதுனால அந்த நிபந்தனைகள் எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். நம்மளுக்கு வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், டிஎம்கேவ ஆட்சியில இருந்து தூக்கணும். இதுதான் நம்மளோட இலக்கு அப்படிங்கும்போது, ஒரு சில தியாகங்கள் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேக்குள்ள பழையபடி வந்துட்டா, அது ஒண்ணும் தியாகமா இருக்காது. இபிஎஸ் அவர்களோட அங்கீகாரம் இபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கும். ஓபிஎஸ் அவர்களோட அங்கீகாரம் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கும். இதுல எந்த ஒரு பயமும் கிடையாது. இது தொண்டர்களுக்கு தெளிவா புரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம எடுத்த சர்வேலயே இல்ல பார்த்த ஒரு சில சர்வேலயே ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சில ஏரியால ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்கள் நீங்க எதிர்த்து நின்னு ஜெயிக்க முடியாது. அது மாரி இடங்கள்ல ஒரு சில தொகுதிகள்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களோட சப்போர்ட் ஏடிஎம்கேக்கு வேணும். ஒரு சில கட்சிகளோட சப்போர்ட்டை மட்டும் வச்சே நம்ம இருக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கேக்கு கூட்டணி பலம் இல்ல. ஏடிஎம்கே எங்க சேர்ந்து இருக்குதோ அதுதான் பலம். இது அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தெரியும். அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் அவர்களோட பதவியை விலகிட்டு இப்போ தனியா உட்காந்துக்கிறாங்க. அவங்க வரப்போற எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வரப்போறது உறுதி. அவங்களுக்கான தேசிய பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வழங்கப்படும். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்லை அண்ணாமலை அவர்களாகட்டும், நாம் தமிழர் கட்சி சார்பு சீமான் அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரியல. தேமுதிக கூட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி தொடர்ந்து பல ஸ்ட்ராட்டஜிகள் அதிமுகக்குள்ள போயிட்டு இருக்கு. இது அனைத்துமே இபிஎஸ் அவர்கள் தலைமையில இருந்து தான் நடந்துட்டு இருக்குது. இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஓபிஎஸ் அவர்கள் சைடு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சரியில்லை. அது மட்டும் இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துட்டு ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கும் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. இது வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்களுக்கும் சரியா தான் இருக்கும். அதே சமயம் இபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்களுக்கும் சரியா தான் இருக்கும். அதே சமயம் அதிமுக தலைமைக்கும், அதிமுக நிர்வாகிகளுக்கும், அதிமுக தொண்டர்களுக்கும், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா இருக்கும். அதே சமயம் இத்தனை வருஷமும் அரசியல் களத்தை ஆதிக்கம் செலுத்தின எம்ஜிஆர் அவர்களுக்கும், ஜெயலலிதா அவர்களுக்கும், இந்த அதிமுக ஃபார்மர்ஸ் உருவாக்கின அனைவருக்குமே இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே குறிப்பிட்டு யோசிச்சு பார்த்தா இது நல்லா தான் இருக்கும். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.